29வது கேள்வியை பார்ப்போம். தொடக்கத்தில் முடிவிலியில் இருக்கும் 3 புள்ளியேற்றங்கள். சரியா? அப்ப முடிவிலியில தான் அந்த புள்ளியேற்றங்கள் 3 இருக்காம். முடிவிலியில 3 புள்ளியேற்றங்கள் இருக்காம். சரியானே? ஒரு சமபக்க முக்கோணியின் உச்சிகளுக்கு கொண்டு வரப்படுதாம். 3 புள்ளியேற்றங்கள் கொண்டு வரப்படுதாம். அவற்றில் இரு ஏற்றங்கள் ஒவ்வொன்றினதும் பிளஸ் கியூ. அப்ப இதுலையும் பிளஸ் கியூ, இதுலையும் பிளஸ் கியூ. அடுத்தது சரியா? நமக்கு அடுத்து என்னன்னு தெரியும். அடுத்துதான் கேள்வி. சரியா? 3 ஏற்றங்களையும் முக்கோணியின் உச்சிகளுக்கு கொண்டு வருவதற்கு மின்புலத்தின் விளைவாக செய்யப்படும் மொத்த வேலை 0 எனின் 3ஆம் ஏற்றத்தின் பெருமானம் யாதாக இருக்க வேண்டும்? உண்மையாவே வேலை கொண்டு வர செய்யப்பட்ட வேலைங்கிறது உண்மையா என்னன்னு சொன்னா, முடிவிலியில் உள்ள அப்படி நான் சொல்றதை விட அழுத்தம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மின் அழுத்தம்ங்கிறது உண்மையா என்னன்னு தெரியுமா? ஒரு முடிவிலியில் உள்ள ஒரு பொருளை முடிவிலியில் உள்ள ஒரு ஏற்றத்தை, ஒரு பிளஸ் ஏற்றத்தை, சரியான ஒரு கூலோம் ஏற்றத்தை நீங்க அந்த உங்களுக்கு அழுத்தம் காண வேண்டிய இடம் இருக்கு தானே, அதுக்கு கொண்டு வரதுக்கு செய்யப்பட வேண்டிய வேலை தான் என்னன்னு சொன்னா, அதாவது இதுதான் முடிவில் என்று வைங்களேன், இதுதான் நீங்க காண வேண்டிய அழுத்தம் காண வேண்டிய இடம் என்று வைங்களேன். அப்ப இங்க இருந்து ஒரு +1 கூலமே இங்க இருந்து கொண்டு வரதுக்கு மின்புலத்துக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய வேலை தான் என்னன்னு சொன்னா அழுத்தம் என்று சொல்லுவோம் நாம. சரியானே? அப்ப மின்புலத்துக்கு எதிராக செய்ய இப்ப உண்மையாவே முடிவிலியில வோல்டேஜ் வந்து 0. சரியானே? முடிவிலியில அழுத்தம் இல்லைன்னு நம்ம எடுப்போம். சரியா? முடிவிலியில அழுத்தம் இல்லை. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் வந்து உண்மையாவே நமக்கு தேவையானது. அப்ப இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நம்ம உண்மையா வேலை செய்யணும்னு ஒரு தேவையும் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா, இப்ப வேற ஒரு ஏற்றங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னா வேலை செய்ய தேவையில்ல. அந்த டைம்ல இவடத்தையும் 0 வந்து தெரியும். சரியா? அப்ப உண்மையாக என்ன வரும்னா W/Q. சரியா? இப்ப இது நான் பொதுவா அழியணும்னு சொன்னா W/Q சொல்லி வரும். ஓகேயானே? அப்ப இந்த வேலைக்கான சமன்பாடு வந்து என்ன வரப்போகுதுன்னா Q/V. சரியா? ஆனா இதை நான் பொதுவா சொல்லணும்னா ஏல இருந்து பிக்கு, சரியானே, ஏல இருந்து நான் பிக்கு கொண்டு போறதுக்கு செய்யற வேலை வந்து WA to B வந்து உண்மையா என்ன இருக்கும்னா ஒரு +Q ஏற்றத்தை நான் கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து Q/V B - VA இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரிதானே? அப்ப BB இருந்து A தான் கழிக்கணும். ஏல இருந்து B தான் கொண்டு போறீங்க, ஆனா B இருந்து A நீங்க கழிக்கணும். அடுத்தது வந்து இது எந்த பாதையில நீங்க போனாலும் வேலை சமன் தான். சரியானே? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சும்மா எக்ஸ்ட்ரா தியரி ஒன்றுன்னு சொல்லுறேன். சரியானே? அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரே ஒரு +Q நான் என்ன செய்ய போறேன், அங்க இருந்து கொண்டு வர போறேன். சரியானே? ஒரு +Q மட்டும் கொண்டு வர. அப்ப அந்த +Q இதுதான் அந்த A என்ற இடம் பண்ணுவீங்கள, இது வந்து B என்ற இடம். சரியானே? இந்த +Q A இருந்து B கொண்டு வரண்டா WAB. சரியா? இது நான் வந்து ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம், எல்லாருக்கும் வழங்கணும் செய்யறேன். சரியானே? ஏல இருந்து பிங்கிற உண்மையா என்னன்னு சொன்னா +Q/VB - VA. சரிதானே? இப்ப VA நமக்கு தெரியும் எப்படியும் 0. சரியா? அடுத்தது என்ன சொல்றேன்டா, இந்த VB இருக்குதானே, இந்த VB என்கிற ஆள் வந்து ஒரு இந்த சமபக்க முக்கோணில ஒரு இடத்துலயுமே அழுத்தம் வாரத்துக்கு ஏற்றங்கள் இல்லை. அப்ப அதனால VBயுமே 0 தான் இருக்கு. அதாவது முதலாவது நீங்க ஒரு ஏற்றத்தை கொண்டு வரதுக்கு வேலை செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்லை. முதலாவது ஏற்றத்தை டிரெக்டா நீங்க கொண்டு வரலாம். மின்புலத்துக்கு எதிராக ஒரு வேலை நீங்க செய்ய வேண்டிய தேவையில்லை. என்னன்னு சொன்னா இதுல மின்புலமே இல்லை. விளங்குது உங்களுக்கு சொல்றது? மின்புலமே இல்லாத இடத்துக்கு எப்படி நான் மின்புலத்துக்கு எதிராக வேலை செய்ய போறேன்? விளங்கானே உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்தது இந்த இடத்துல நான் கொண்டு வர போறேன்னா இதை C என்று எடுக்கணும். சரியா? இது விளங்கிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் அழிக்கிறேன். இதெல்லாம் அழிக்கிறேன்னு சொன்னா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஏல இருந்து சிக்கு கொண்டு வர போறேன். ஏல இருந்து சிக்கு கொண்டாடுறதுக்கு என்ன செய்யணும்? +Q தானே கொண்டு வர போறேன். +Q/VC - VA. சரியா? அப்ப +Q/VCங்கிறது யாரு? VCங்கிறதுக்கு இப்ப +Q ஒன்று இருக்கு இந்த இடத்துல. சரியா? இந்த பிரதேசத்துல +Q ஒன்று இருக்கு. +Q ஒன்று இருந்தா இந்த +Q அழுத்தம் இதுக்கு வந்திருக்கு தானே, அந்த அழுத்தம் தான் என்ன? Q/4πε0 A எடுக்கிறேன். அப்ப இதால
இதால இதுக்கு வர என்ன அரிக்குமெண்டா Q ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A அரிக்கும். அப்ப PC என்ன அரிக்குமெண்டா இப்ப VC என்ன அரிக்குமெண்டா Q ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A மைனஸ் VA எப்படி 0 தானே ஸோ 0. அப்ப என்ன வரப்போகுது Q ஸ்கொயர்ட் ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A. இது வந்து ஒரு வேலை, இது முதலாவது சரியானே. இந்த வேலையையும் நாம இப்ப அடுத்ததை கொண்டு வரப்போறமே இவரையும் கொண்டாந்து வச்சாச்சு பிளஸ் கியூல கொண்டாந்து வச்சுட்டு இப்ப இன்னொரு ஆளை கொண்டு வரப்போறமே அவர் நமக்கு தெரியா, நான் அவரை கியூ என்ன எடுக்கேன் அவர் பிளஸ் மைனஸ் நீ தெரியாது சரியானே. கியூ டேஷ் என்ன எடுக்கேன் சரியா, அந்த கியூ டேஷ் வந்து நமக்கு ஆன்சர் வரணும். அவரை நான் இங்கே கொண்டாடணும் என்ன, நான் இவரை டி என்ன எடுக்கேன். அப்ப ஒர்க் ஏ டு டிங்கிறது கியூ டேஷ் இன்டு வி டி மைனஸ் விஏ, இவர் எப்படியுமே 0 இருப்பாரு சரியானே. அப்ப கியூ டேஷ் உண்மையா சொல்லுங்க அப்போ இதுல இதாலையும் ஒரு அழுத்தம் வரும் இதாலையும் ஒரு அழுத்தம் வரும் சரியாது. ஆனா அது ரெண்டு அழுத்தமுமே சமன் இருக்கும். காரணம் என்ன, ஏற்றமும் சமன் தூரமும் சமன், ஏற்றமும் சமன் தூரமும் சமன். அப்ப நான் எப்படி எழுதலாம், தர ஒன்றுடைய போட்டு போட்டு ரெண்டாவது பெருக்கி விட்டுறேன் சரி. ஒன்றுட வந்து 4 பை எப்சிலான் நாட் A தர 2 சரியானே. ஒன்றுடைய போட்டு போட்டு ரெண்டாவது பெருக்கி விட்டுறேன் சரி. இப்ப என்ன வரப்போகுது 2Q டேஷ் Q ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A. அப்போ ஒர்க் A டு D. இப்ப நமக்கு சொல்லிச்சாங்க இந்த ரெண்டு ஒர்க்கையும் கூட்டினா 0 வரணுமா, அப்படி ஒரு வேலை வந்து செய்ய தேவையில்லையா, மொத்த வேலையை பூச்சியமா. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 0 வருதுண்டா Q ஸ்கொயர்ட் ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A பிளஸ் 2Q டேஷ் Q ஓவர் 4 பை எப்சிலான் நாட் A ஈக்குவல் 0. அப்ப இதுவும் இதுவும் மட்டுப்பற்றும் இதுவும் இதுவும் மட்டுப்பற்றும் Q டேஷ் வந்து நமக்கு என்ன வரப்போகுதுண்டா மைனஸ் Q/2. இவ்வளவுத்துக்கு பெருசா நான் எக்ஸாம்பிள் செய்ய மாட்டேன். எப்படின்னா டிரெக்டாவே எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் என்னதுனால ஈஸியாக இங்கே வைத்துருவேன். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுது என்று சொன்னால் இரண்டாவது ஆன்சர் சரியாது. ஓகே.